மேகி எப்படி வேணா சாப்பிட்டுருப்பேன், ஆனால் இப்படி சாப்பிட்ருக்க மாட்டேன். சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர, இது உங்க சாவித்திரி கிச்சனுங்க. தேவையான பொருள் பார்க்கலாங்க. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க. தக்காளி 1, பச்சை மிளகா 1, குடமிளகா 1ங்க, கடல மாவுங்க, மிளகாப்பொடி 1 ஸ்பூனுங்க, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை, எண்ணெய், மேகி. இப்போ மேகி வேக வச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. தண்ணி காயிட்டுங்க, மூடி வச்சுக்கலாம். 30 ரூபா பாக்கெட் வந்து 2 பாக்கெட் வாங்கினேங்க. 1,5 பாக்கெட்டு வேக வச்சுக்கலாங்க. 1,5 பாக்கெட்டு நுணுக்கி வச்சுக்கலாங்க. தண்ணி காஞ்சிருச்சுங்க, மேகி உள்ள போட்டுக்கலாங்க. வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாங்க. மேகி போண்டா செய்யறதுக்காக மேகி வேக வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாங்க. பொடியா அரிஞ்சு வச்ச வெங்காயம் போட்டுக்கலாங்க. தக்காளி 1 தக்காளிங்க, அது பொடியா அரிஞ்சுக்குங்க. 1 பச்சை மிளகாய்ங்க, குடமிளகா 1, கடல மாவு போட்டுக்கலாங்க. சின்ன ஸ்பூன்ல 3 ஸ்பூனுங்க. லைட்டா உப்பு போட்டுக்கலாங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாங்க. மேகிலையும் உப்பு இருக்குது, மாவுலையும் உப்பு இருக்குதுங்க. கொத்தமல்லி தழை அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாங்க. மிளகாப்பொடி 1 ஸ்பூனுங்க. மேகியில் இருக்கிற பொடி 3 பாக்கெட் போட்டுக்கலாங்க. கலக்கலாங்க. இந்த பதம் பிணைஞ்சுக்கலாங்க. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பொடிச்சு வச்ச மேகியில இது போட்டு டிப் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, உள்ள போட்டுடலாங்க பொரியலுக்கு. பொறுமையா சிம்லையும் வச்சு வேக வச்சாதான் இந்த மாதிரி வருங்க. உள்ள இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். மேகி போண்டாங்க. சொந்தங்களே, போண்டா சுட்டாச்சுங்க, எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருமே ஃபாலோ பண்றதில்ல சேனலை, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ சொந்தங்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.